ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கா மாதிரி எங்க வீட்ல ஒரு ஃபீல் ஆகுதுன்னு நிறைய பேர் நீங்க உங்களுக்குள்ளேயே நினைச்சுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு செய்வினை எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி விஷயங்கள் வீட்ல நடக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது? இல்லக்கா, நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே இது ஒரு 2 இது செய்வினைக்கு கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல கேட்கறது செலவு பண்ணது போக மூலிகையை ப்ராசஸ் பண்ணி 400ல கொடுக்கும். சூப்பர் சூப்பர். ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் இது. கண்டிப்பா உங்க வீட்ல கண் திருஷ்டியால பிரச்சனை இருக்கு, பொறாமை, வயித்தெரிச்சல், இல்ல செய்வினை இருக்குமோன்ற அந்த பயம் இருக்கு, இப்படி எது இருந்தாலும் பேயோ பிசாசோ எதுனாலும் எதுவா இருந்தாலும் இது வந்து நம்ம சாம்பிராணியா மாதிரி நெகட்டிவிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க இல்லங்கள்ல வீட்ல எதை தொட்டாலும் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. இந்த வீட்டுல வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதி இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல கணவன் மனைவிக்கு ஒற்றுமையே வர மாட்டேங்குது. என் பேச்சை என் கணவர் கேட்க மாட்டேன், கணவர் பேச்சை நான் என்னால கேட்க முடியல. அது மாதிரி பசங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நிம்மதியான மந்திர உருக்கள் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்க ஜஸ்ட் வீட்டுல டெய்லி சாயங்காலம் ஆனா 6 மணி வந்த நிமிஷம் அந்த சாம்பிராணி வீடு முழுக்க ஆளே தெரியும், சாம்பிராணியோட சேர்த்து இத மிக்ஸ் பண்ணி போடணும். சாயங்காலம் 6 மணிக்கு வீடு முழுக்க புகையா இருக்கணும். நான் எங்க இருக்கிறேன் இருக்கேன்னா அந்த மாதிரி போடணும். சோ எல்லா இடத்துலயும் அந்த புகை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரோட முகமும் அந்த புகையில படணும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பார்க்க போறோம், என்ன பதிவு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். செய்வினை, பில்லி, சூன்யம் இது எதுவுமே இல்லைங்க. ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கா மாதிரி எங்க வீட்ல ஒரு ஃபீல் ஆகுதுன்னு நிறைய பேர் நீங்க உங்களுக்குள்ளேயே நினைச்சுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எதை குறிக்கிறது மட்டும் இல்ல, அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது அப்படிங்கறதும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப சொல்லுங்க ஜி, இப்போ ஒரு நெகட்டிவ் வைப் வந்து நம்ம வீட்டுல இருக்குன்னு ஒருத்தங்க ஃபீல் பண்றாங்கன்னா எதோட அறிகுறியா இருக்கும் அது? இந்த செய்வினை எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி விஷயங்கள் வீட்டுல நடக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது? இல்லக்கா, நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே இது ஒரு 2 இது வரும். வந்து சந்திரமுகி படத்துல முருகேஷ் இந்த பேய் வர்றதுக்கு என்ன அறிகுறி இருக்கா நீங்க அந்த மாதிரி காலெல்லாம் ஆட்டி ரஜினி எல்லாம் பாப்பாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு இது. இன்னொரு இது வந்து நான் ஒரு டிவி ஷோ போகும்போது பேய் இருக்கா இல்லையா, பேய் வர்றதுக்கு என்ன இது அறிகுறிகள் இருக்கா கேட்டாங்க. சோ இது வந்து உணரதான் முடியும். அதாவது நம்ம சொன்ன வெளியில பைத்தியக்காரன்றுவாங்க. ஏன் நான் அதுல அந்த ஷோலயே சொன்னேன் சார், மனுஷ பேய பார்த்து இருக்கிற பேய் ஓடி போச்சு சார்ன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பேய யோசிக்குது, ஐயோ நம்மளோட மோசமானவன் அந்த வீட்டுல இருக்கிறான், அந்த வீட்டுக்கு நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. எதனாலன்னா அதுலயும் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ஒரு ஏழையா வாழ்ந்து ஒருத்தர் செத்து போறான், ஏன் அவன் ஒரு பணக்காரனை பிடிச்சிட்டு பணக்காரனமாவே அவன் இருக்கலாமே அப்படின்னும் பொழுது வாழுங்காலத்திலேயே அவனோட மனது உடம்பு எல்லாமே ஒரு கோட்பாடுக்குள்ள வந்தது. நம்ம ஒரு ஏழை, நம்ம இந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த இடத்துல காலை வைக்க கூடாது, இதை பார்க்க கூடாது, இது வாங்க முடியாது, ஃபிக்ஸ் ஆயிடுது, நம்ம இது வாங்க முடியாது, இதை நம்ம செய்ய முடியாது. அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை தூக்கிட்டு வந்து ஒரு குட்டி நாய் கூட பழக்கூட்டிங்கன்னா அதுவும் நாய்க்குட்டியா தான் நினைச்சு வளரும். அந்த சிங்கத்துக்கான தெரியாது இருக்காது. அதை தூக்கிட்டு போயிட்டு நீங்க சடனா ஒரு காட்டுக்குள்ள விட்டீங்கன்னா அது பம்பி தான் எதுவும். அது மாதிரி இருக்கிற இன்னொரு சிங்கத்தை பார்த்து அந்த சிங்க கர்ஜிக்கிறத பார்த்து ஓ நம்மளும் இப்படிதான் கர்ஜிக்கணுமோ, நம்ம ஒரு சிங்கம் போல இருக்கு, அப்படிதான் அது ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வாழுங்காலத்துல மனிதன் படக்கூடிய வேதனை, கஷ்டம், துன்பம், துயரங்கள் எல்லாமே கிரக ரீதியா பேஸ் பண்ணிதான் இருக்கு. அபிச்சாரம் அப்படின்னா என்னன்னா இன்னாருக்கு செய்யணும் அப்படின்றது எழுதப்பட்டிருந்தாதான் அது செய்ய முடியும். அப்படி செஞ்சாலும் அது நேரம் நல்லா இல்லாத போது அவங்களை அடிக்கும். செய்வினையே செஞ்சாலும் அவங்களுக்கு டைம் நல்லா இல்லாததான் அடிக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு எல்லாருமே கார் இன்சூரன்ஸ் போறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் போறோம், எல்லாம் போறோம். இன்சூரன்ஸ் பாட்டுக்கினே இருக்கேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு யாரும் சொல்ல கூடாது, நடக்க கூடாதுன்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதே மாதிரிதான் அவன் செஞ்சாலும் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு நம்மளோட
காட்டுவாசியா இருந்த இதுல இருந்தே இந்த நிமிஷம் வரைக்கும் அது இருக்கு. ஒருத்தன் உனக்கு பிசினஸ் நல்லா எனக்கு எதுக்குள்ள ஒருத்தன் பிசினஸ் பண்றான் அவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த இன்ட்யூஷன் அது வந்து பாத்தீங்கன்னா அது மாத்தவே முடியாது. எதனால மாத்த முடியாதுன்னா நம்ம சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்ல. ஏங்க உங்களுக்கு அவங்க தான் எதுவுமே பண்ணலைங்க, சும்மா அவங்க மனசு தாங்க. ஒரு 20 ரூபாய் சம்பாதிக்கிற இன்னொருத்தவன் 20 ரூபாய் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு இவன் கடையில 60 ரூபாய் வந்துருச்சு. அப்ப இவன் கடையில 20 ரூபாய் மட்டும் தான் வருதுன்னா உங்ககிட்ட ஏதோ குவாலிட்டி இல்ல, இன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இல்ல, இன்னைக்கு வந்து உனக்கு சேல் இல்லைன்னு கடவுள் எழுதிருக்கு. அவ்வளவுதான் அப்படி எடுத்துட்டு போலாம். ஆனா நம்ம ஜனங்க வந்து அப்படி நம்ப மாட்டேன். பண்ணிட்டான் அதுக்கு அந்த பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன பண்ண விமோசனம்? அப்ப கோடிக்கணக்கில் கொட்டணும், லட்சக்கணக்கில் கொட்டணும் இப்படின்னு முதல் பண்ணாங்களா பண்ணலையா? அப்ப பண்ணாங்க அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட போறோம் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம். சார் இது ஆதார் கார்டு சார், இது பேன் கார்டு சார், இது வந்து என்னோட போட்டோ சார் அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அது ஒரு கார்டு போடும். அதே மாதிரி நம்மளோட உடல் கழிவுகள் இருந்துதான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. நம்மளோட உடல் கழிவுல இருந்துதான் எந்த ஒரு விஷயம், நம்ம காலடி மண்ணு, தலைமுடி, நம்ம போட்டிருக்கக்கூடிய வஸ்திரம், வஸ்திரம்னா துணி, அதுக்கப்புறம் நம்மளோட அழுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ரத்தம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்ம கூட இருக்கிறவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. கூட இருந்து உறவாடியை தான் கெடுக்க முடியும். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சகுனி கூட இருந்து உறவாடி தான் அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டான். சோ இந்த மாதிரி நம்ம கூட உறவாடி கெடுக்கக்கூடியவங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியே எதிர்ப்பாங்க. வாடா நீ எது வந்தாலும் பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு போட்டு சண்டை போட்டு எதிர்த்துருவாங்க. அவனை கூட நம்பிடலாம். சிரிச்சுக்கிட்டே நம்ம கூட அவன் அழுதான், நம்ம அழுதான், அவன் அதுக்கு மேல அழுவான். சோ அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம போட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து போய் சாமி இப்ப இருக்கிறதுல 98% வந்து நம்ம ஒரிஜினல் இல்ல. சரி யாரையும் குத்த சொல்ல விரும்பல. சோ ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன். இப்ப 1% நம்மள தாக்கிடுச்சு. இல்லக்கா, அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். கார் நல்லா ஓட்ட தெரிஞ்சவன நம்பி உட்காந்துடலாம். அரைக்குறையா ஓட்ட தெரிஞ்சவன நம்பணும்னு வச்சுக்காங்களேன். என்ன எனக்கு நல்லா ஓட்ட தெரியுங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வண்டி எதுவுமே 2-3 விட்டானா அவனும் காலி, எதிரில இருக்கிறவனும் காலி. சோ அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு ஆன்லைன்ல பாக்குறது, இல்ல சிஸ்டர் புக்ல பாக்குறது, இதை பண்றது அதை பண்ணு. பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு வீரியம் ஜாஸ்தி. சோ ஒருத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு ஒருத்தவன் வேண்டும் பொழுது அது நடந்துரும். அதே மாதிரி பண்ணும் பொழுதும் நடந்துரும். சோ இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த இது வந்து வெளியிலயும் சொல்ல முடியாதனால நிறைய பேர் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு சில பேர் வந்து தண்ணியில கரைக்கிறது இருக்கு. சோ வாட்டர்ல கரைச்சிட்டாங்கன்னா கஷ்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. இதுல வந்து எக்கச்சக்க பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ துரு ஆத்மாவை ஏவி வருது, அதுக்கு பேர் ஏவல் அப்படின்னு பேரு. இதுல அதான் சொன்னேன், இன்சூரன்ஸ்ல எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்கோ அது மாதிரி நெகட்டிவ் விஷயத்துல நிறைய பேட்டர்ன் இருக்கு. இப்ப ஒருத்தங்களுக்கு குலதெய்வம் காட்டேரின்றது இன்னொருத்தவங்க அது பேய அனுப்பி விடுவாங்க. ஒருத்தங்களுக்கு குலதெய்வம் வந்து முனீஸ்வரனா அதை பேய அனுப்பி விடுவாங்க. ஆனா அது வந்து உருவமா வராது. இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த விஷயம் இது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஏவி விட்டுருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய விசிபிளா உருவமா இல்ல, பொருளா கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க அவங்க காம்பவுண்ட் வால்குள்ள. இல்லக்கா, அதுதான் நான் தான் சொல்றீங்களே. இப்போ நிறைய பிராங்க் கூட நீங்க பாப்பீங்க, ரோட்ல வந்து இப்படி இதெல்லாம் போட்டுட்டு நம்மளே ஐயோ தெரியாம. சோ இதோட இதுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு முட்டை இருக்கும், முட்டையில பண்ணுவாங்க, கோழியில பண்ணுவாங்க, ஆடுல வச்சு பண்ணுவாங்க, கழிவுகள் ஏதாவது நான் சொல்றேன், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ வாட் எவர் இட் மே பி, யார் என்ன பண்ணாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. முதல் பண்ணாங்களா அது நமக்கு தெரியாது. சரி பண்ணதை எப்படி எடுக்கணும் அது இப்போ ஒரு டாக்டர் அவரும் ஒரு பேஷண்ட் இதுவா இருக்காங்கன்னா இந்த வைரஸ் இது இப்படிதான் ஆக்ட் ஆகுதுன்னு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த இறந்து போன வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள சேர்த்துறாங்க. அதுதான் ஆன்டி வைரஸ். அந்த மாதிரி ஆல்ரெடி இதுல வந்து இதுவானவங்களால மட்டும்தான் அதை சரி பண்ணி கொண்டு வர முடியும். சோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருமார்கள் நிறைய பேரை தொட்டு பார்த்ததுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூலிகைக்கு எப்பயுமே வலிமை ஜாஸ்தி. ஏன்னா நறுமணம் இருக்கிற இடத்துல துர்சக்திகள் வராது. அதுலயும் மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா துர்சக்தியை விரட்டக்கூடிய மூலிகைகள் இருக்கு. பேய் மிரட்டினே ஒண்ணு இருக்குது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வேறுதான், அதோட இலை வந்து எரியும். இலை வந்து ஆயிலி கண்டென்ட்டா அப்படியே பச்சை இலை எரியும். ஆனா வேறு வந்து பேய் மிரட்டின்னு பேரு. சோ இத நம்ம பேய் மிரட்டி இலை எரியும் சொல்றாங்க, நான் இலை பிச்சை எரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொடுக்குன்னு பிடிக்கணும் வந்து நம்ம வீட்டுல கட்டணும்னு வச்சுக்கிடுங்களேன், வேலையாகாது. அதே மாதிரி மூலிகையில நிறைய மூலிகைகள் இருக்கு. மதிமயக்கு மூலிகைன்னு இருக்கு. அந்த அன்னத்துக்குள்ள போனோம்னா நம்மள மதிமயக்கு அங்கேயே சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூலிகைகள் இருக்கு. அந்த மாதிரி மூலிகையில நிறைய மூலிகைகளை கலெக்ட் பண்ணி அந்த மூலிகையில நெருப்புல போடக்கூடிய ஒரு சாம்பிராணி தூபமா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓ, இது வந்து நம்ம சாம்பிராணியா பயன்படுத்தி நெகட்டிவிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க இல்லங்கள்ல வீட்டுல எதை தொட்டாலும் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. இந்த வீட்டுல வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதி இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல கணவன் மனைவிக்கு ஒற்றுமையே வர மாட்டேங்குது. என் பேச்ச என் கணவர் கேட்க மாட்டேன், கணவர் பேச்ச நான் என்னால கேட்க முடியல.
அது மாதிரி பசங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்ல. இதுக்கு முன்னாடி நல்ல பிசினஸ் போயிட்டு இருந்தது, சடனா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா செய்வினையோட மோசமா வந்து கந்திஷ்டின்னு சொல்லுவேன். சோ முதல் கந்திஷ்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், அடுத்தது செய்வினை இருக்கா செக் பண்ணணும். இப்ப செய்வினை இருக்குதா இல்லையான்றத நம்ம எப்படி பார்க்கணும், நமக்கு உணர்த்தணும். இப்ப நான் போயிட்டு சார் உங்களுக்கு செய்வினை பண்ணிருக்காங்க, இதுக்கு இது ஆகும், இதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா வைக்கிறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டம். நல்லா பாருங்க, ஒரு இடத்துல ஒரு பாம்பு வச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா வச்சுட்டு போயிடுவான். ஒரு சின்ன பேட்டிக்கிட்டே படத்தெல்லாம் கட்ட மாதிரி வச்சுட்டு போயிடுவான். எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வேத்து கொட்டும், சிவப்பு கலர் வெட்டணுமா பச்சை கலர் வெட்டணுமா, ஏன்னா எத்தனை தடவை அவன் டிஃப்யூஸ் பண்ணிருப்பான். அது யார் வச்சாங்களோ அவங்க தாங்க அதை கட் பண்ண முடியும், அவங்களுக்கு தான் தெரியும் எந்த ஒயர் இதுல போவோம். இவங்க குழப்பத்துக்காக சில ஒயர் அந்த மாதிரி நமக்கு நேரம் நல்லா இல்லாதது ஒரு பக்கம் பாதிக்கும், இன்னொரு பக்கம் இந்த செய்வினை பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதிக்கும். அதே மாதிரி யாருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த வீட்டுல அந்த குடும்ப தலைவருக்கு பண்ணிருக்காரு, ஆனா அந்த குடும்ப தலைவருக்கு நேரம் நல்லா இருக்குது, ஆனா அந்த குழந்தைக்கு நேரம் நல்லா இல்ல, அப்ப இவங்களை தாக்கிடும். அப்போ இந்த குழந்தையினால அந்த குடும்ப தலைவர் சஃபர் ஆவார். நல்லா தாங்க வெளிநாட்டுக்கு படிக்க அமைச்சேன், ஆனா பையன் இப்படி ஆயிட்டாங்க. நல்லா தாங்க வெளிநாட்டுக்கு என் பொண்ணு போயிருந்தா, வேற ஒருத்தனை இது பண்ணிட்டு என்னையே யாருன்னு கேக்குறா. சோ இந்த மாதிரி அந்த மாறுபாடுகள் இருக்கும். நல்ல அக்ரெசிவா பேசுவாங்க, அசிங்கமா திட்டுவாங்க. இது வரைக்கும் வாயில ஒரு வார்த்தை கூட அசிங்கமா இருந்திருக்கு, அசிங்கமா திட்டுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க, நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், தனிமைப்படுத்திப்பாங்க, தன்னை தானே தனிமைப்படுத்திப்பாங்க. இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்போ ஏன் பேய்க்கு இருட்டு பிடிக்கும் அப்படின்னம்னா, இருள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து ரொம்ப ஆக்வர்டா மாத்தக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா நிசப்தம், இருட்டு, நாற்றம், குளிக்க மாட்டாங்க, நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு ஆடைகளை அணிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு சுத்தம் பிடிக்காத, விபூதி குங்குமம் தரிக்க மாட்டாங்க, ஜென்ரலாவே தெரிக்காதவங்களை அப்படின்னா இப்படி இல்ல. நார்மலா சாமி கும்பிட்டவங்களே இப்படி பண்ண மாட்டாங்க, வீட்டுல சாமி கும்பிட்டவங்களே பிரச்சனை மேல பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தூபம், அதாவது உண்மை இருக்கிற இடத்துலதான் புகையும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. சோ நம்ம வீட்டுல உண்மையாவே யாராவது பண்ணி இருக்கிறாங்களா, அப்படி பண்ணிருக்கும் பொழுது இந்த சாம்பிராணிய நம்மளோட 138 மூலிகை சாம்பிராணியோட சேர்த்து போட்டா ரொம்ப வீரியம். இல்லங்க நான் வேண்டாம், நான் தனிப்பட்ட முறையில இதை வாங்கி நான் பண்ணிக்கிறேன், நான் இதுவே பாருங்க சிகப்பு கலர்ல இருக்கும். எதனாலனா இதுக்கு ஒரு பூஜை ஒண்ணு இருக்குது. சோ கேரளாலாம் நீங்க பாப்பீங்க, குருதி பூஜை எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான். ஆனா அது கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்றேன், என்ன எடுத்து நான் நேர்களே ஓப்பனா சொல்றேன், எது நாங்க ரிவியல் பண்றோம், ரிவியல் பண்ணலன்னா கூட நம்மளோட பொருளை எடுத்து காப்பி கேட் பண்றாங்க. சோ இதை பார்த்து ஃபேக்கா அங்க போய் வாங்கி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. அதனால இப்போ மூலிகையிலேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ற நிலைமையில வந்துட்டோம். சோ இதோட தன்மை ரொம்ப ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. சோ இதுக்கு எல்லா விதமான மந்திர உருக்கள் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்க ஜஸ்ட் வீட்டுல டெய்லி சாயங்காலம் ஆனா 6 மணி வந்த நிமிஷம் அந்த சாம்பிராணி வீடு முழுக்க ஆளே தெரியும், சாம்பிராணியோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி போடணும். சாயங்காலம் 6 மணிக்கு வீடு முழுக்க புகையா இருக்கணும். நான் எங்க இருக்கிறேன் இருக்கேன்னா அந்த மாதிரி போடணும். சோ எல்லா இடத்துலயும் அந்த புகை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரோட முகமும் அந்த புகையில படணும். அந்த சாம்பிராணி புகை இப்படி வச்சு அந்த புகை படணும். எனக்குள்ள இருக்கிற துர்சக்திகள், என்னை சுத்தி இருக்கிற துர்சக்திகள், எனக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணம், என்னை சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணம் என்னை விட்டு விலகணும். அந்த மாதிரி எங்க வீட்டுல ஏதேனும் இருந்தா அது எக்ஸ்போஸ் ஆகி வெளியில வரணும். இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நிச்சயமா அது ஆட்டோமேட்டிக்கா, அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி அதுவே வெளியே வராது. நம்ம ஏதாவது ஒண்ணு போய் இடிக்க போவோம், அது பார்த்தா நம்ம குழந்தை அங்க போய் தடுக்கி விழும், அதை என்னடா சொல்லி எடுக்க பார்ப்போம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல கண்ணுக்கு காட்டிடும். அப்போ நீங்க காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்க கால் பண்ணுங்க, அதுக்கு செய்வினை நிவர்த்தி ஆணி அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல நீங்க நம்புறதுக்கு அதனாலதான் கம்மி பட்ஜெட்ல மினிமம் 399 இது வரைக்கும் பாருங்க, செய்வினைக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கேட்கறது செலவு பண்ணது போக மூலிகையை ப்ராசஸ் பண்ணி 400ல கொடுக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் இது. கண்டிப்பா உங்க வீட்டுல கண் திருஷ்டியால பிரச்சனை இருக்கு, பொறாமை, வயித்தெரிச்சல், இல்ல செய்வினை இருக்குமோன்ற அந்த பயம் இருக்கு, இப்படி எது இருந்தாலும், பேயோ பிசாசோ எதுனாலும் எதுவா இருந்தாலும், எந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸா இருந்தாலும், அதாவது நமக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயமா இருந்தா அது நம்மள எதுவுமே பண்ணாது இந்த புகை. அதுவே கெடுதல் பண்ணக்கூடிய, அதாவது முனி படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பேய் வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருந்து தெரியாம அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அறியாம அந்த வீட்டுக்கு போயிருந்தாலோ, இல்ல நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம், ஒரு இடத்துல யாராவது சித்தி ஆயிட்டாங்க, அவங்க நம்மள தொட்டிக்கிட்டு வந்தோம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் நல்ல வீடா தான் பண்ண, தினமும் பூஜை பண்ணனே, ஏன்னா நேரம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை விளக்கறதுக்கு தான் இந்த சாம்பிராணி 400 ரூபாய் தான் வரும். இதை நம்ம 138 மூலிகை சாம்பிராணியோட போடும் பொழுது சண்டி பலனோட சேர்த்து வீரியமா இருக்கும்.
இல்ல நான் நார்மல் சாம்பிராணிலே போட்டனாலும் போட்டுக்கலாம், 400 ரூபாய் தான் விலை. சூப்பர். 399 மதிப்புள்ள இந்த ப்ராடக்ட் உங்க இல்லத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு, செய்வினை, பில்லி, சூன்யம், இந்த மாதிரி ஒரு துராத்மா இல்ல துஷ்ட சக்திகளோட நாட்டம் எங்க வீட்டுல இருக்கலாம், இல்ல எனக்கு இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அஸ்ட்ராலஜி ரீதியா அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட சாய் பாலாஜி அவர்களை நீங்க நேர்ல சந்திச்சு, அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல சந்திச்சு அது ரீதியான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்றவங்க நிச்சயமா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தானாவே உணர முடியும். 399 தான். இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்கா சொன்னதுல ஒண்ணு சொல்லிடுறேங்க, அஃபெக்ட் ஆன பர்சனை என்னைக்குமே கூட்டிட்டு வராதீங்க. அஃபெக்ட் ஆன பர்சன் அங்கேயே இருக்கணும். எதனாலனா எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அது. ஸோ ஒருத்தவங்களோட இல்லத்துல இந்த நரகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வேற இதுன்னு பேரு. ஸோ அது வந்து தினமும் யாரோ வீசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து செவுத்துல தான் ஒட்டி இருக்கும். நாட்டம் எங்க பார்த்தாலும் வரும். அப்போ யாரோ பிடிக்காதவங்க இது பண்ணாங்க, டோர் எல்லாமே சாத்தினாலும் ஆட்டோமேட்டிக்கா டோர் வந்து வீசிக்கிட்டே இருப்பாங்க, வீசும் வீட்டுக்குள்ள. அப்போ அவங்க வந்து பார்க்க வராங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இதுவா இருக்கு, இன்னாருக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். குரு காளிமாதா ஜமா சொல்றாங்க இன்னாருக்கு அப்படின்னு. அந்த அவங்க இவங்க தாங்க அப்படின்னு காட்டாங்க. உடனே என்ன நீ அனுப்பிடுவியா, என்ன நீ செஞ்சிடுவியா அப்படின்ற மாதிரி இது பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு. எப்படின்னா அவங்க உயிருக்கே ரொம்ப இதுவாயிடுச்சு. ஏன்னா தெரிஞ்சு முதல்ல, ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்களோ அவங்கள கூட்டிட்டு வராம நீங்க முதல்ல வந்து அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி இருக்கா இல்லையா நம்ம முதல்ல இந்த மாதிரி டெஸ்டிங்க்கு உங்களுக்கு பொருள் ஃபர்ஸ்ட் கொடுப்போங்க. நீங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரு வழியில நம்ம அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவல், பிரயோஜனமான தகவல் இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நன்றி. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.